நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நம்ம கூகுள் டிரைவில் வீடியோவை எவ்வாறு அப்லோட் செய்து லிங்க் கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றியும், வைஃபை இல்லைனா மொபைல் டேட்டாவில் நம்ம எவ்வாறு பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றியும் பார்க்கலாம். முதல்ல அதுக்கு நம்மளுடைய ஃபோனில் கூகுள் டிரைவுக்குள்ளே போங்க. அதில் கீழே பார்த்திங்கன்னா நியூ அப்படிங்கிற ஒரு சிம்பிள் இருக்கும். அதை கிளிக் பண்ணி ஃபோல்டர் அப்படிங்கிறத நீங்கள் டச் பண்ணுங்கள். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபோல்டர், அப்லோடு, ஸ்கேன் இந்த மாதிரி கேட்டிருப்பாங்க. இதில் நமக்கு என்ன தேவையோ அதை நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். இதில் உதாரணத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு கூகுள் டாக்குமெண்ட்டு அல்லது கூகுள் ஷீட்டு, ஸ்லைட்ஸு, நமக்கு என்ன வேணுமோ அதை நாம் க்ரியேட் பண்ணிக்கலாம். இப்போது ஃபோல்டர் எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபோல்டரை நம்ம டச் பண்ணதும் இப்படி ஒரு ஃபைல் ஓப்பன் ஆகும். இதில் நமக்கு என்ன ஃபோல்டர் வேணுமோ அதுக்கான நேமை கொடுத்து நம்ம க்ரியேட் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஸ்கூல் அப்படிங்கிற ஒரு ஃபோல்டரை க்ரியேட் பண்ண போகிறேன். க்ரியேட் பண்ணதும் நமக்கான ஃபோல்டர் ஓப்பன் ஆகிடும். அதுக்கப்புறம் அந்த ஃபோல்டருக்குள்ளே நம்ம போனோம் அப்படின்னா இன்னொரு சப் ஃபோல்டர் நமக்கு வேணும் அப்படின்னாலும் க்ரியேட் பண்ணிக்கலாம். இல்லை இதுக்குள்ளேயே நான் வீடியோவை அப்லோட் பண்ணிக்கிறேன் அப்படின்னாலும் நம்ம அப்லோட் பண்ணிக்கலாம். அதுக்கு மறுபடியும் நியூ அப்படிங்கிறத நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். அதே போல் பேஜ் ஓப்பன் ஆகும். இப்போ எனக்கு அந்த ஃபோல்டர் போதும். அதனால் அதுக்குள்ளே வீடியோ அல்லது ஃபோட்டோஸை மட்டும் நான் எப்படி அப்லோட் பண்ணுறது அப்படிங்கிறத காமிக்கிறேன். இதில் அப்லோட் அப்படிங்கிறத நீங்கள் கிளிக் பண்ணும் பொழுது இப்படி நம்மளுடைய மொபைல் கேலரியில் இருக்கக்கூடிய வீடியோஸ், ஃபோட்டோஸ் நமக்கு அப்லோட் ஆகும். இதில் டிஸ்பிளே ஆகிறது எல்லாமே ரீசண்டாக எடுத்த வீடியோ, இல்லை இதுக்கு முன்னாடி நான் எடுத்த வீடியோ எனக்கு வேணும் அப்படின்னும் பொழுது நீங்கள் இந்த 3 லைன்ஸை நீங்கள் டச் பண்ணும் பொழுது இதில் ரீசண்ட்டு, இமேஜ், வீடியோஸ் இதெல்லாம் கேட்கும். நீங்கள் இதில் ரீசண்ட்டுக்குள்ளே போனீங்க அப்படின்னாக்கா இப்படி ஓப்பன் ஆகும். இதில் ஆல்பம் போயிட்டு இந்த இடத்துல நீங்கள் கொடுக்கும் பொழுது உங்களுடைய இந்த ஆல் ஃபோட்டோஸ் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுடைய எல்லாமே வந்து ஓப்பன் ஆகும். என்னென்ன ஃபோல்டர் நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணி வச்சுருக்கீங்களோ அது எல்லாமே ஓப்பன் ஆகும். அதில் உங்களுக்கு என்ன தேவையோ அதை நீங்கள் கிளிக் பண்ணி உள்ளே போய்க்கலாம். உள்ளே போயிட்டு இப்போ இதில் இருக்கக்கூடிய இந்த வீடியோஸ்லாம் இருக்குது இல்லைங்களா, இதில் எனக்கு தேவையான ஒரு வீடியோவை மட்டும் நான் இப்போ க்ரியேட் பண்ண போகிறேன். அவ்வளோதான். இப்போ என்ன ஆயிடுச்சு அப்படின்னாக்கா என்னுடைய வீடியோ இங்கே லிங்காக க்ரியேட் ஆக ஆரம்பிச்சிடுச்சு. சரிங்களா, லிங்காக க்ரியேட் ஆக ஆரம்பிச்சிடுச்சு. இப்போ நம்ம அடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னாக்கா, இப்போது வைஃபை ஆர் மொபைல் டேட்டாவில் எப்படி வந்து நம்ம லிங்க் க்ரியேட் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு மேலே பார்த்திங்கன்னா இந்த 3 லைன்ஸ் இருக்கு இல்லையா, அதில் போனால் நமக்கு இப்படி ஓப்பன் ஆகும். இதில் செட்டிங்ஸ்குள்ளே போங்க. செட்டிங்ஸ்குள்ளே போயிட்டு லாஸ்ட்டில் பார்த்திங்கன்னா டேட்டா யூசேஜ் இருக்கும். அதில் ட்ரான்ஸ்ஃபர் ஃபைல்ஸ் ஒன்லி ஓவர் வைஃபை அப்படிங்கிறத நம்ம ஆன் பண்ணோம் அப்படின்னாக்க நம்மளுடைய வீடியோஸ் ஆர் ஃபோட்டோஸ் வைஃபைலேயே அப்லோட் ஆகும். நம்மளுடைய ஃபோனில் இருக்கக்கூடிய டேட்டாஸ் நமக்கு காலியாகாது. இல்லை வைஃபை கனெக்ஷன் இல்லை, ஃபோனில் இருக்கிற டேட்டாஸ்லேயே நான் வந்து அப்லோட் பண்ணிக்கிறேன் அப்படின்னும் பொழுது இதை நம்ம ஆஃப் பண்ணிட்டோம் அப்படின்னாக்க நம்மளுடைய வைஃபை கட் ஆகிடும். ஃபோன் டேட்டாவிலேருந்து நேரடியாக நம்மளுடைய வீடியோஸ் எல்லாமே அப்லோட் ஆகிடும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய லிங்க் வந்து க்ரியேட் ஆகிடுச்சு. இதை வந்து நம்ம இந்த 3 டாட்ஸை டச் பண்ணோம் அப்படின்னா காப்பி லிங்க் அப்படின்றது இருக்கும். நம்ம காப்பி பண்ணி எடுத்துகிட்டு போய் நமக்கு தேவையான இடத்துல பேஸ்ட் பண்ணிக்கலாம். இதே வந்து ஐயோ 4 வீடியோஸ் இருக்குது எனக்கு வந்து எதுன்னு தெரியல அப்படின்னும் இதை ரீநேமும் நம்ம கொடுத்து வச்சுக்கலாம். நம்ம இந்த 3 டாட்ஸை டச் பண்ணோம் அப்படின்னா ரீநேம் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். அதில் போயிட்டு நம்ம எந்த பேர் நம்ம இதுக்கு கொடுக்கணுமோ அந்த பேர் நம்ம கொடுத்து வச்சுக்கலாம். ரீநேம் செட் ஆகிடும். தேங்க்யூ.